தலைவலி தாங்க முடியல. உள்ள வரலாமா? யார் அது? விஜி நீங்களா? என்ன விஜி, ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? சும்மாதான். உங்க தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் வலி இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் தானே சொல்றீங்க? இல்லை விஜி, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உண்மையிலே எனக்கு தலை வலிக்கல. சும்மா சொல்லாதீங்க. சுத்தியிலால தலையில அடிச்சிருக்கான், எப்படி வலிக்காம இருக்கும்? கொஞ்சம் வலிக்குது தான், பட் இட்ஸ் ஓகே. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, சரியாயிடும். நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா? இல்லை இல்லை, எந்த ஹெல்ப்பும் வேண்டாம் விஜி, நீங்கள் போங்க. இல்லை, நான் பண்ணுவேன். ஐயோ விஜி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? என்னால தானே உங்களுக்கு அடிபட்டுச்சு, அப்ப நான் ஹெல்ப் பண்ணணும்ல. சேச்சே, உங்களால ஏன் சொல்கிறீங்க? இது தற்செயலாக நடந்தது. இதுக்கு போய் நீங்கள் ஏங்க உங்களால நினச்சிக்கிறீங்க? ஆமாம், நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு போயிருப்பீங்க. அதை விட்டுட்டு வயிறு வலின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு போய் திருப்பி வரும்பொழுது என்னென்னமோ ஆகிப்போச்சு. நீங்கள் எவ்வளோ தடவை காருக்குள்ளே போய் உட்காருன்னு சொன்னீங்க. நான் தான் வெளியவே நின்றுட்டேன். என்னென்னமோ நினச்சி நீங்களே குழப்பிக்காதீங்க. நான் தானே உங்களை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன், அப்போ என்னால் தானே. இல்லை, உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை, என்னால் தான். சரி, யாரு மேலேயும் தப்பு இல்லை, இது தற்செயலாக நடந்தது. அவனுங்க பொறுக்கி பயிலுங்க, குடிகாரனுங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட வம்பு வச்சுருக்கானுங்க. இப்போது எங்கே பார்த்தாலும் நம்மக்கிட்ட வம்பு வச்சுக்கத்தானே செய்வாங்க. பரவாயில்ல விஜி, எனக்கு சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் சாப்பிட்டு தூங்குங்க. நான் வேணா உங்கள் தலையை கொஞ்சம் அமுக்கி விடட்டா? இல்லை இல்லை, வேண்டாம். ஐயோ விஜி, வேண்டாம். வேண்டான்னு சொல்லாதீங்க விக்கி, ப்ளீஸ், எனக்காக. சரி, ஓகே. இப்பெல்லாம் வாழையே பிடிக்க மாட்டுது. எங்கேயாச்சும் காணாம போயிடலாம் போல தோணுது. எதுக்குதான் என் மேலே எரிஞ்சு விழுகிறாரோ? என்னை பிடிக்கலையா? இல்லைனா என்னை பிடிக்கலைன்னா சொல்லிடலாம்ல, நான் போயிடுவேன்ல. அதை விட்டுட்டு என்னையும் போக விடாம இருக்க வச்சுக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவரும் கஷ்டப்படுறாரா என்னன்னு ஒன்றும் புரியவே மாட்டுது. என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறாரு. என்ன பேச வந்தாலும் என்கிட்ட பேசுறதே கிடையாது. ஊர் உலகத்துல கணவன் மனைவிலாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? வெளியே போறதும் சிரிச்சு பேசுறதும். என்கிட்ட ஒரு நாள் கூட இவர் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. அவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஆசையா இருக்கு, நம்மளும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனா எனக்கு தான் அந்த கொடுப்பனை கிடைக்கல. போக போக சரியாயிடும்னு நினச்சேன். ஆனால் இன்னும் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. நான் இப்போ என்னதான் பண்ணுறது? என்ன பானாக்கா, சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? கப்பல் கவுந்து போச்சா? எங்கேயாச்சும் போயிடலாமா? வாழையே பிடிக்கல. பானாக்கா, இங்க ஒரு மனுஷன் கூப்பிட்டு இருக்கேன். பானாக்கா. என்ன ராக்கி, சொல்லு. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன்? அப்படியா, கூப்பிட்டியா? எனக்கு எதுவும் கேட்கல. என்னாச்சுக்கா உங்களுக்கு? இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப டல்லா இருக்கீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 நாளா கவனம் இல்ல வேலையில. அட போடா. என்ன பானாக்கா, எதுவா இருந்தாலும் இந்த தம்பி கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். உன்னாலலாம் முடியாதுடா. என்னால முடியாதது எதுவும் கிடையாது. என்னாச்சு? பெட்டிங் ஒர்க்கா இருக்கா? அப்புறம் கிளைண்ட் யாராவது மிஸ் ஆயிட்டாங்களா? வேற என்ன? நம்ம கேண்டீன்ல முட்டை போண்டா இப்பெல்லாம் போடுறதே இல்லைல்ல, அதனாலயா? அட ஏன்டா நீ வேற. இங்க அவனுக்கு வாழ்க்கையே தொங்குற மாதிரி கிடக்கு, இவனுக்கு முட்டை போண்டாவான். அட போடா, போய் ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு. முக்கியமான வேலை இருக்கு. சத்யா மேடம் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க, அதான். அப்படியா? சத்யா மேடம் வராங்களா? ஆமா பானுக்கா,
சீக்கிரமா வாங்க, ஏதோ முக்கியமான விஷயமா. அதான் நேரடியாக ஆபீஸ்க்கே வர்றாங்க. சரி சரி வரட்டும், நான் இதோ வரேன். அவங்க கேபின் சுத்தமாக தானே இருக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எந்த அசுத்தமாக இருக்கக்கூடாது. தூசிலாம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ண சொல்லு, சரியா? அதெல்லாம் டெய்லி அவங்க கேபினை க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க மூஞ்சி எப்படி வச்சுக்காம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வாங்க, அப்பதான் வேலை செய்ய இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்லைன்னா உங்க மூஞ்ச பார்த்துட்டு எப்படி வேலை செய்ய தோணும்? சரிடா போடா, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாரேன். சீக்கிரம் வாங்க பானுக்கா, வெயிட் பண்றேன். ராக்கி நில்லு. என்ன பானுக்கா? ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஒர்க்கில் தானே இருக்காங்க. யாரும் வெட்டினாயம் பேசிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நிற்காம சத்யா மேடம் வரும்போது க்ளீனாக ஒர்க் பண்ணணும், ஓகேவா? நம்மளை நம்பி தான் அந்த ஆஃபீஸை அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க வரும்பொழுது எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இப்பதான் தெரியுதாக்கா, இவ்வளவு நேரம் மூஞ்சி உம்முன்னு வச்சிருந்தீங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியல. வாங்கக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன அப்படி பார்க்குறீங்க? என் முன்னாடி நிற்கிறது தேவதையா இல்லைன்னா அழகியா? ரவி சும்மா இருங்க. என்ன ராதா? நல்லா இருக்கா? இந்த saree எனக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. என் ராதாவுக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கு. இதுக்கப்புறம் சாரியே கட்டு. அதெல்லாம் என்னால் முடியாது. ஏன் 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 ஏங்க கேட்பீங்க. saree கட்டிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நினச்சேன் நீ இதை தான் சொல்லுவேன்னு. சரி, என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு, அதுவும் டிஃபன் பாக்ஸோட? தெரியாத மாதிரி கேட்குறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? ரொம்ப பசிக்குது, சீக்கிரமாக லஞ்ச் எடுத்துட்டு வாங்கன்னு அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கல்ல. நான் அது அம்மா கிட்ட சொன்னேன். ஆனால் உன்னை அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியாதே. என்ன அனுப்பலை, நானும் அடம்பிடிச்சு கேட்டு வந்தேன். பாருடா. ஏன்? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். ஏன் வரக்கூடாதா? தாராளமாக வரலாம். சரி இந்தாங்க சாப்பிடுங்க. சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். அங்கே வச்சுட்டு நீ கிளம்புறாதா? கிளம்பவா? ஆமாம், வேற என்ன? சாப்பாடு கொடுக்க வந்த, கொடுத்துட்டல, கிளம்பு. நிஜமா கிளம்பவா? ஆமாம், இங்கே வேற என்ன பண்ண போற? நீ வேலையை ரிசைன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, இங்கே என்ன வேலையை செய்ய போற? சரி ஓகே, கிளம்புறேன். ஓய், என்ன பார்க்கணும், என் கூட பேசணும்னு இவ்வளோ அழகாக வந்துட்டு இப்போ போகிறேன்ற? ஏய், நீங்க தானே போக சொன்னீங்க. நான் போசன்னா போயிடுவியா? போயிருக்க மாட்டேன். அப்புறம் அப்படியே வெளியவே நின்றுப்பேன். லூசு, என்கிட்ட பேசணும், என்னை பார்க்கணுன்னா ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நானே வந்திருப்பேல்ல. இவ்வளோ தூரம் நீ வரணுமா? பரவாயில்ல, இருக்கட்டும். சரி சரி, என்ன விஷயம்? திடீர்னு என்ன பார்க்கணுன்னு தோணிருக்கு மேடத்துக்கு? அதான் டெய்லி வீட்டுக்கு வர இல்லை ஈவினிங், அப்போ பார்த்துட்டு தானே இருக்க? ஆமா, நல்லா பார்த்தேன் போங்க. ஏம்மா அப்படி சொல்கிற? ஈவினிங் வருவீங்க, அம்மா கிட்ட போய் பேசுவீங்க, அப்புறம் பாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பீங்க, நைட்டு சாப்பிடுவீங்க, அப்படியே தூங்க போயிடுவீங்க. என்கிட்டயா பேசுறீங்க? சரி, அதுவும் இல்லை தனியாக இருப்பீங்க, அப்போ வந்து பேசலான்னு பார்த்தா அந்த லேப்டாப் கையுமா தான் இருப்பீங்க. அடிப்பாவி, இதெல்லாம் நீ வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கியா? ஏய் ராதா, வீட்டில் யார் இருந்தா என்ன? உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? அது எப்படிங்க, எல்லாரும் இருக்காங்க, அவங்க முன்னாடி உங்ககிட்ட வந்து எப்படி பேசுறது? நல்லா சொல்லுவ. நானே வந்து பேச வந்தாலும் போங்க, அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு என்னை பற்றி விடுறது. இப்போ பாத்தியா, நீ ஏன் தேடி வர்ற? இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆமாம், நல்லா தான் இருக்கு. சரி, என்னை இறக்கி விடுங்க, யாராவது பாத்திர போறாங்க, ஆஃபீஸ் இது. அடிப்பாவி, இவ்வளோ நேரம் மடியில் உக்காந்துக்கிட்டு
இப்போ என்னடானா யாராவது பார்த்துருவாங்களா? சரி விடுங்கங்க. கண்ணாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும். டைம் ஆச்சு, அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நிஜமாக போகணுமா? ஆமா, அப்படியே உங்க மடியிலே உட்காந்துக்கிட்டா ஆ, உட்காந்துக்கோ. அப்ப எப்படி வேலை செய்வீங்களா? நீ என் மடியில் உட்காந்துக்கிட்டே நான் வேலை செய்வேன். ஆ, செய்வீங்க செய்வீங்க. தள்ளுங்க. ஆடி பாவி, நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன், வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னு. இப்போ என் மூடை கெடுத்து விட்டு போற. இப்போ நான் என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் எனக்கு வேலையே ஓடாதே. ஏய் ராதா, எங்க போற? வா. இது வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன். நீங்க வேலையை பாருங்க ஒழுங்கா. ஏய் போகாதடி. அப்படிதான் போவேன். ராதா போகாத, அப்புறம் வீட்டுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். பார்க்கலாம். பாப்போமா? பாப்போம் பாப்போம் அதையும். நான் வரேன். உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் எண்ணம். இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல விஜி, நீங்க கூட நல்லா தான் மசாஜ் பண்றீங்க. நல்லா தான் இருக்கு, அப்படியே கண்டினியூஸாக பண்ணிட்டே இருங்க. காயம் எதுவும் அந்த அளவுக்கு இல்லை, ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, அப்பனா அந்த கட்டை கொஞ்சம் அவுத்துருங்க விஜி, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அது எப்போவோ அவுத்தாச்சு. அப்படியா? ஆமாம். சரி சரி, நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க, மசாஜை கண்டினியூ பண்ணுங்க. நான் தான் சொன்னேன்ல, என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு. விஜி, நீங்க பேசாம ஒரு மசாஜ் சென்டர் ஆரம்பிச்சிடலாம். நல்லா மசாஜ் பண்றீங்க, என் தலைவலியெல்லாம் போயே போச்சு. ஆமாம், நான் எங்கள் அப்பாவுக்கு இப்படி தான் பண்ணுவேன். தலைவலின்னு உட்காந்துருப்பாரா, அப்போ போல் நான் இப்படி தலையை பிடிச்சி விடுவேன். அவருக்கும் சரியாயிடுச்சுன்னு சொல்லிடுவாரு. ஒரு சில டைம் தூங்கிடுவார் அப்படியே. எனக்கும் அப்படிதான், நல்லா தூக்கம் வருது நீங்க பண்ற மசாஜ்ல. ஓ, அப்போனா படுத்து தூங்குங்க, நான் அப்புறம் வரேன். இல்ல இல்ல, அது பாட்டுக்கு தூக்கம் வரட்டும், நீங்க பண்ணிட்டே இருங்க. வெல்கம் மேடம். சார் வெல்கம். என்ன ராக்கி, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன் மேடம், நீங்களும் பார்க்க சூப்பரா இருக்கீங்க. மேடம், சார் யாரு? உங்க தம்பியா? ஆஹா, சிரிப்பு வருதோ? டே ராக்கி, அவர் தான் சத்யா மேடத்தோட ஹஸ்பண்ட். சாரி மேடம், எனக்கு அவர் உங்க ஹஸ்பண்டுன்னு தெரியாது. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோ, சரியா? இப்போ வாங்க. சத்யா மேடம், திடீர்னு வந்திருக்கீங்க ஆஃபீஸ்க்கு, ஏதாச்சும் விஷயமா? ஆமாம் பானு, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும். அதை நான் தான் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஒரு 1/2 hour எல்லாரையும் சீக்கிரமாக மீட்டிங் ஹாலுக்கு வர சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். மீட்டிங்கா? ஆமாம் ராக்கி, ஏன் பிடிக்கலையா? சத்யா மேடத்தோட மீட்டிங் யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும்? புதுசாக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் ஆவலாக இருக்கேன். பானு, நீங்கள் ஆவலாக இருக்கீங்க, ஆனால் ராக்கிக்கு அப்படி இல்லை போல இருக்கே. அப்படிலாம் இல்லை மேடம், எனக்கும் ஆர்வமாக தான் இருக்கு. என்ன, பொண்ணுங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு பதிலாக பசங்க எங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டி பசங்களுக்கும் தான். ஓகே? ஓகே மேடம், நான் ரெடி. நீங்கள் பார்த்து பத்திரமா வாங்க மேடம், நாங்கள் மீட்டிங் ஹாலை ரெடி பண்ணுறோம். பானு அக்கா வாங்க. நீ போ, நான் வரேன். என்ன பானு, எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். உங்களை பார்த்ததுக்கப்புறம் நல்லாயிரும்னு நினைக்கிறேன். பேச்சு சரியில்லையே, ஏதாச்சும் பிரச்சனையா பானு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் வாங்க. சத்யா, மெதுவாக நடக்கணும்னா சுபா, சரிங்க. இதுக்கு தான் என் கூடயே வந்தீங்களாக்கும். ஆமாம், நீ பாட்டுக்கு விசுக்கு விசுக்குன்னு வேகமாக நடப்ப, கீழே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன். விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் மீட்டிங் முடிகிற வரைக்கும் நான் உன் கூடயே இருப்பேன். உன்னை கொண்டு போய் வீட்டில் சேர்க்குற வரைக்கும் என்னோட பொறுப்பு, அம்மா சொல்லிவிட்டாங்க. ஓ, அத்தை சொன்னதா இல்லை நீங்களா சொல்கிறதா? ரெண்டும் தாம்மா. நீ மெதுவாக நட, சீக்கிரமாக மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்புவோம். பார்த்தீங்களா பானு, ப்ரெக்னென்ட் ஆனாலும் ஆனேன், இவங்களோட கேரிங்க்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. கொடுத்து வச்சவங்க மேடம் நீங்கள், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு.
நல்லா சொல்லுங்க. ஆ சொல்லுவாங்க சொல்லுவாங்க. நீங்கள் என்னோட கேபினில் வெயிட் பண்ணுங்கள், நான் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வரேன். ஓகே மேடம். மேடம் உடனே கிளம்பிடாதீங்க மேடம், கொஞ்ச நேரம் நம்ம பேசலாமே. கண்டிப்பாக பேசலாம் பானு, அவர் கிடக்காரு சும்மா சொல்லிட்டு இருப்பாரு. நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்கள் எல்லாரும் கூட இருந்துட்டு தான் போவேன். சத்யா, நானும் சும்மா தான் சொன்னேன். எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. லேட் ஆயிடுச்சுன்னா நான் கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி நான் வந்து கூட்டிட்டு போறேன். சரியா? சரிங்க. அப்போ நீங்கள் கிளம்புங்க, நான் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன், அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போங்க. சரிம்மா. பானு மேடம், கொஞ்சம் பார்த்துக்கங்க என்னோட ஒய்ஃபை. கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலையே படாதீங்க. இதை தவிர வேறு எனக்கு என்ன வேலை? தேங்க்ஸ்டா. சரி வா வீட்டுக்கு போமா. இன்னைக்கு ஸ்கூல்ல எப்படி போச்சு? நல்லா போச்சா? ஒழுங்கா படிச்சியா? நல்லா போச்சு. ஆனா நிறைய ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க. சரி வீட்டில் போய் அக்கா உனக்கு சொல்லி கொடுக்குறேன், வா போகலாம். ஹே ராதா நில்லு. நீயா?